வெல்கம் டு எவ்ரி vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்பசாமி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் தலைவி படம், அதாவது நம்ம விஜய் சேதுபதி அண்ணா நடித்த படம் வந்து அங்கே தான் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். ஏன்னா வீடியோ என்னால் எடுக்க முடியல கைஸ், ஸ்டார்டிங்கில் கிளம்புறதுனால. ஏன்னா அங்கே கோவில் வந்து சீக்கிரம் பூட்டிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 7 மணிக்கு தான் பூட்டுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே மழை வந்து பெஞ்சிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது திருச்சியில் வளநாடுன்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. என்னடா புதுக்கோட்டை சீரீஸ்ன்னு சொல்லிட்டு திருச்சிலாம் போகிறேன்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து கொஞ்சம் பக்கமாக இருந்தது. அதனால கன்ஃபார்ம் இதை காட்டிடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிட்டோம். நான் அப்புறம் கோயிலில் போயிட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக நம்ம கோவிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், இப்போ வந்துட்டு இங்கே பஸ்ஸில் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே கோயிலுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கோயில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே உங்கள்கிட்ட ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வர பிளான் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக ப்ரைவேட் வெஹிக்கிள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வேணால் வரலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. தூண்டி பார்த்தா தெரிஞ்ச தான் கட்டியிருக்காங்க. இதுதான் அதோட கோட்டைன்ற மாதிரி காட்டுற வீடியோவில் ஃபுல்லாக ஏகப்பட்டது, நம்ம எண்ண முடியாத அளவுக்கு நிறையா வச்சுருக்காங்க. இது என்னென்ன மகிமைகள் எல்லாத்தையும் நான் இப்போ வந்து சொல்கிறேன். இது வந்து எதுக்காக குத்துறாங்கன்னா, இப்போ அவங்க வந்து கருப்பசாமி கிட்ட இங்கே வந்து வேண்டி இதெல்லாம் நடந்த அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றினதுக்காக இந்த மாதிரி வேல் குத்திருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஒன்று வேண்டுனா அது நடந்துருச்சு அப்படின்னா அந்த வேலை வந்து இங்கே வந்து கருப்பசாமிக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு ஐதீகம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை வேல் இருக்குது, அப்போ எத்தனை பேர்த்துக்கு எல்லாமே நிறைவேறி இருக்குன்றதும் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே அதிகமாக இன்னொன்று என்ன நடக்கும்னா, ஏதாவது பொருள் திருடு போயிடுச்சு, ஏதாச்சும் செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி வச்சா இங்கே ஒரு காசு உடச்சி கருப்பசாமிகிட்ட வேண்டிட்டு போவாங்களாமா. அது வந்து நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி வந்து வேல் வந்து குத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதிகமாக இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கயிறு கட்டி விட்றாங்க. அவங்க இப்போ ட்ரிங்க்ஸை நிறுத்திட்டாங்கன்னா வந்து வேல் வைக்கிறது அப்படி. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து ஒரு 50 மீட்டருக்கு தூரத்தில் நின்று தான் கும்பிட்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் கும்பிட்றாங்க, பாய்ஸ் வந்து உள்ளே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். இந்த சைட்லாம் கேர்ள்ஸ் கும்பிட்றாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு கோட்டையே இந்த வேலை வச்சு தான் செஞ்சுருக்காங்க.
இந்த பக்கம் கேர்ள்ஸ் போயிடுவாங்க, அந்த 50 மீட்டரில் நின்று கும்பிட்ற மாதிரி. பாய்ஸில் அந்த பக்கம் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல மழை வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே மேகம் வந்து செம்ம கருப்பாக இருக்குது. சொன்ன மாதிரியே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். எங்களால் நிற்கக்கூட முடியல அந்த இடத்துல. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், சரியான காற்று காய்ஸ். நிற்கவே முடியல எங்களால். மழை அடித்து ஊற்ற போகுதுன்னு நான் நினச்சிட்டு அங்கே வந்து எல்லோரும் கிளம்ப சொல்லிட்டாங்க. பூசாரி கிளம்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. சத்தியமாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் வந்து இப்போ டைமிங் எவ்வளோ நினைக்கிறீங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock தான் ஆகுது. 6 o'clockே இவ்வளோ சரியான மேலே பார்த்திங்கன்னா தெரியும். எனக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்தது. எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே காரில் ஏறலான்னு சொல்லிட்டு மழை வரல. பட் நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போனோம். பட் ஆனால் கிளியராக வந்து வீடியோ கிடைக்கல காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சரியான மழை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினச்சி நாங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டோம். பழடஞ்ச கிணத்தோரம் பெயடையும் புளிய மரம் 12 மணியானா சூற ஒண்ணு சுத்தி வரும். புள்ளிவாய் பிசாசு குளத்து வீட்டில் நின்னிருக்கும். பில்லி சூன்யோ ஏவலுன்னு பிடரி குலுங்க வைக்கும். அமாவாசைக்கும் இருட்டு ஆறும் இல்ல நடுநிசி. கருப்பு கடுவம் பூனை கண்ணும் மின்ன ஓடி வரும். சாம்பிராணி வாசனையில் ஜல்லு ஜல்லு ஓச வரும். ரெட்டப்பன ஒசரத்துக்கு எட்ட நிற்கும் முனியாண்டி. நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நான் காருக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மழை சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் இப்போ காருக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், சரியான மழை பெய்யுதுங்க. நாங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக என்ன நடக்குது, இடி, சரியான இடி, செம்ம இடிங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த டைம் வரப்போ நான் எடுத்து காட்டுறேன். எல்லாம் காரில் உட்காந்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock தான் ஆகுது. 6 o'clockக்கு எவ்வளோ இருட்டாயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நாமளும் கொஞ்சம் முன்னாடி வரலாம். அதுக்கு நீங்கள் நினச்சா முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ